அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொத்தம் சிலபஸில் வந்துட்டு கேட்ட மாதிரி 5 கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், விசை மாறிலியும் பரப்பு இழுவிசையும் ஒரே அலையினையும் பரிணாமத்தையும் பெற்றுள்ளன. சரி. வேலையும் ஆற்றலும் ஒரே பரிணாமத்தையும் அலையினையும் பெற்றுள்ளன. இதுவும் கரெக்டு. விசை மாறிலியும் பரப்பு இழுவிசையும் வெவ்வேறு அலகுகளையும் பரிணாமத்தையும் பெற்றுள்ளன. இது வந்துட்டு தவறு. 1 and 2 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விசை அந்த டாப்பிக்கில் இது வந்திருக்கும். அடுத்தது, உல்ஃப்ரமைட் தாதுவானது நுரை மிதப்பு முறை மூலம் அடர் பிரிக்கப்படுகிறது. கூற்று, சல்பைடு தாதுக்களை நுரை மிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஏ சரி, ஆர் தவறு. சிலபஸில் தனிமங்கள் அண்ட் சேர்மங்கள் அந்த டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு. பின்வருவனவற்றுள் பன்மடிமம் குறிந்த சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பன்மடிய நிலையில் ஒரு உயிரி அதன் 2 அடிப்படை தொகுப்பு குரோமோசோம்களை விட குறைவான எண்ணிக்கையில் பெற்றிருக்கும். இது தவறு. கோல்சிசின் போன்றவற்றை பயன்படுத்தி தாவரங்களின் பன்மடியம் செயற்கையான உருவாக்க முடியும். இது கரெக்டு. தாவரங்களில் பன்மடியம் பரிணாமத்தில் பங்கு வகிக்கிறது. இதுவும் கரெக்டு. பரிணாமம் அந்த டாப்பிக்லேயும் வரும், வகைப்பாடு டாப்பிக்லேயும் வரும். அடுத்த கொஷின்ஸ், சின்னம்மை என்பது அதிக அளவில் தொற்றக்கூடிய நோயாகும். இது பேரிசெல்லா லோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது. சின்னம்மை இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. நோய் வெளிப்பாடும் காலம் 3 முதல் 10 நாட்கள் ஆகும். கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. மனித நோய்கள் அந்த டாப்பிக்கில் அது கேட்டிருக்காங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த இணை லித்தியம் அயனி மின்கலத்திற்கு தவறாக இணை சேர்க்கப்பட்டுள்ளது? 2 எதிர்மின்வாய், இது தவறு. பிரிப்பான் அயனி கடத்தி, இதுவும் தவறு. நேர்மின்வாய் மின்னணு கடத்தி, இது கரெக்டு. மின்பகுதி அயனி கடத்தி, இது ரெண்டும் கரெக்டு. 1 and 3 சரி. தவறானது எதுன்னு பார்த்தோம்னா 2 and 4. மின்னியல் அந்த டாப்பிக்கில் இது வரும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.